இறைவன் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இறைவன் என்பவன் எல்லாம் வல்லவன், எங்கும் நிறைந்தவன், எப்போதும் இருந்து கொண்டே இருப்பவன். நாம் பிறப்பதற்கு முன்னும் அவன் நம்மோடு இருந்தான், பிறந்தபோதும் இருந்தான், இப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறான். நாம் இறந்த பின்னரும் நம்மோடு இருப்பான். அவன் புதிதாக வந்து நமக்குள் இறங்குவதில்லை. இதோ நான் வந்திருக்கிறேன், என்ன பாரு அப்படின்னு வந்து இறங்குற சாமி இல்லை. எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கின்றவன் தான் அந்த ஈசன். எப்போதுமே அவன் நம்மோடு இருப்பதால் நாம் அவனை அறிவதில்லை. திடீரென்று வருவதையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்போதுமே ஒரு வயிறு இருக்கிறது. அந்த வயிறு என்ற ஒன்று நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் எப்போது அறிந்து கொள்வோம்? வயிற்று வலி வந்தால் வயிறு இருப்பதை அறிவோம், அல்லது பசி வந்தால் அறிவோம். வயிறு என்று ஒன்று நம்மோடு இருக்கிறது என்பதை ஒரு பசியையோ வலியையோ ஏற்படுத்தி நமக்கு அறிவிக்கிறது. அதுபோல நம்மை என்றும் பிரியாமல் காப்பாற்றி கொண்டிருக்கும் அந்த சிவபெருமான் நமக்கு வெளிப்பட்டு தன்னுடைய இருப்பை அறிமுகப்படுத்துகிறான். அதுதான் அவனுடைய அளப்பரிய அன்பு, கருணை. அவன் தன்னை அறிய தராமலே நம்மை இருளிலேயே விட்டு வேடிக்கை பார்க்கலாம். அனுபவிக்கட்டும், நமக்கு என்ன வந்தது, பார்த்தா கூத்து தானே, துன்பப்படட்டும், கதறட்டும் என்று விட்டு கண்டுகொள்ளாமல் இருந்து விடலாம். ஆனால் அவன் அவ்வாறு இருக்காமல் நாம் துன்பம் என்று சொன்ன போதெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஓடி வந்து நம்முடைய துன்பத்தை போக்குபவன் சிவபெருமான் தான். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும், யாதொரு தெய்வமாயினும் மாதொரு பாகனே அத்தெய்வமாகி உங்களுக்கு அருள் செய்கிறான். என் தாய் எனக்கு ஒப்பற்ற சேவை புரிந்தாள் என்று சொல்லலாம். அந்த தாயை உங்களுக்கு கொடுத்த தாய் சிவபெருமான். என் தந்தை எனக்கு ஒப்பற்ற ஆதரவை கொடுத்தான் என்று சொல்லலாம். அந்த தந்தையை உங்களுக்கு கொடுத்த தந்தை சிவபெருமான். என் குரு எனக்கு எவ்வளவோ ஞானத்தை கொடுத்தார் என்று சொல்லலாம். அந்த குருவை கொடுத்த குரு சிவபெருமான். நீங்கள் எங்கு பெற்றுக்கொண்டாலும், எவரிடத்தில் பெற்றுக்கொண்டாலும், அதை உங்களுக்கு கொடுத்தவன், அந்த நபரை கொடுத்தவன், அவனுக்கு கொடுக்கும் திறனையும் மனதையும் கொடுத்தவன் அந்த சிவபெருமான் என்பதால் எப்போதும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பவன், கேட்பதை எல்லாம், நமக்கு கிடைத்ததை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பவன் அந்த சிவபெருமான் ஒருவனே என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவன் ஒருவன்தான் இறைவன். படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், படைப்புகளை வணங்க கூடாது. சிவனை தவிர எவனையும் பணியக்கூடாது. அவ்வாறு பணிவது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம். அவனை மறப்பது